டெய்லி காலையில் கண்ணாடி பார்க்கும்போது என் பல்லு கொஞ்சம் எல்லோவாக இருக்குது போல் அப்படின்னு என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதுக்காக ஒயிட்னிங் டூத் பேஸ்ட், ட்ரீட்மெண்ட், கிளினிக் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? பட் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஃபுட் உங்கள் டீத்தை நேச்சுரலாக ப்ரொடெக்ட் பண்ணும், ப்ளஸ் ஒயிட் கலரை மெயின்டைன் பண்ண வைக்கும். அது என்னதுன்னு தெரியுமா? அதுதான் சீஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் டீப்பாக பார்க்க போகிறோம் சீஸ் எப்படி டீத்தை ஒயிட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும், எந்த சீஸ் பெஸ்ட், எப்போ சாப்பிட்ணும், யார் அவாய்ட் பண்ணும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் டென்டல் கேர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். முதல்ல டீத் ஏன் எல்லோ ஆகுதுன்ற பேசிக்ஸை புரிஞ்சுக்கலாம். டீத் எல்லோ ஆகிறதுக்கு என்ன ரீசன்? மெயினாக 3 ரீசன் இருக்குது. ஒன்று, ஃபுட் ஸ்டெயின்ஸ். இது எதனால் ஏற்படுது? டீ, காஃபி, கொக்கோ கோலா, பிரியாணி மசாலா இவங்க எல்லாம் டீத் மேலே ஒரு ஸ்டெயினை டெபாசிட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, ஆசிட் அட்டாக். ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடும் போது இல்லை ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆர் மவுத்தில் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆசிட் எனாமலை வீக்கன் பண்ணும். மூணாவது, புவர் சலைவா. நம்ம மவுத் ட்ரையாக இருந்ததுன்னா நேச்சுரல் கிளீனிங் நடக்காது. ஸோ அங்கே சலைவாவுடைய செக்ரீஷன் ரொம்ப புவராக இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஆசிடை கண்ட்ரோல் பண்ணணும், சலைவாவை இன்க்ரீஸ் பண்ணணும், எனாமலை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ என்னதான் சொல்யூஷன்? இதுக்கெல்லாம் ஒரே ஃபுட்டில் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, அதுதான் சீஸ். சூப்பரில். ஓகே, சீஸ் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சீஸில் என்ன ஸ்பெஷல்? சீஸில் இருக்கிற 3 இன்க்ரீடியன்ட், மெயினான பவர் கொண்ட 3 இன்க்ரீடியண்ட்டை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, கால்சியம் ப்ளஸ் ஃபாஸ்பரஸ். இது டீத்தோடைய எனாமலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ எனாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்கான எனாமல்னால் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டீத் ஒயிட்டாக தெரியும். ரெண்டாவது, கெசின் ப்ரோட்டீன். இது டீத் மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை க்ரியேட் பண்ணும், அதாவது ஒரு ஷீல்டு மாதிரின்னு சொல்லலாம். மூணாவது, சலைவா பூஸ்டர். சீஸை சூ பண்ணும்போது சலைவா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சலைவா என்ன பண்ணும்? ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணும், பாக்டீரியாவை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஸ்டெயின்ஸை வாஷ் பண்ணும். ஸோ சீஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஒயிட்டனிங் கெமிக்கல் பட் நேச்சுரல் ப்ரொடெக்டர் ப்ளஸ் கிளென்சர். ஓகே, சீஸ் பல்லுக்கு என்ன பண்ணுன்றதை பார்த்தாச்சு. இப்போது பெஸ்ட் சீஸஸ் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியில் இருக்குது. அதில் எந்தெந்த சீஸஸ் சாப்பிட்டா பல்லு ஒயிட்னிங் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல செடார் சீஸ். இது கிங் ஆஃப் சீஸ்ன்னு சொல்லலாம் ஃபார் டீத். பிகாஸ் இதில் ஹை கால்சியம் இருக்குது, ஹார்டு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ சூவிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் எனாமலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். டெய்லி கொஞ்சம் செடார் சாப்பிட்டா லாங் டேர்மில் டீத் ஸ்ட்ராங் அண்ட் பிரைட்டாக இருக்கும். ரெண்டாவது, ஸ்விஸ் சீஸ். ஸ்விஸ் சீஸில் ஸ்பெஷல் என்னென்னா சலைவா ப்ரொடக்ஷன் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஸோ டீ, காஃபி அப்புறம் சாப்பிட்டா ஸ்டெயின் செட்டில் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணலாம். மூணாவது, மொசரெல்லா சீஸ். சாஃப்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், கால்சியம் ரிச், பிளேக் ரெடியூஸ் பண்ணும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான சீஸ் இது. பீட்சாலலாம் போடுவாங்கல்ல மொசரெல்லா சீஸ், அந்த சீஸ் தான். பட் கேர்ஃபுல், பீட்சா ஹோல் திங்காக சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தி கிடையாது. சீஸ் மட்டும்தான் பெனிஃபிட்டே. நாலாவது, பார்மீசன் சீஸ். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சூ பண்ணும்போது நேச்சுரல் ப்ரஷிங் எஃபெக்ட் இது கொடுக்கும். ஸோ சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாமே நேச்சுரலாக ரிமூவ் ஆகிடும். இப்போது சீஸோட வெரைட்டிஸை பார்த்துட்டோம். இந்த சீஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கரெக்டான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெஸ்ட் டைம் எப்போ எடுக்கலாம்? டீ, காஃபிக்கு அப்புறம் எடுக்கலாம், ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கலாம், அண்ட் நைட் டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் அது எடுக்கலாம். எப்படி சாப்பிடணும்னா ஸ்மால் க்யூப் சைஸில் இருந்தால் போதும். ஓவராக சாப்பிடக்கூடாது, பிகாஸ் இது ஃபேட் அதிகமாக இருக்கும். அண்ட் ப்ரஷ்ஷிங்க்கு இது ஒரு இமீடியட் ரீப்ளேஸ் கிடையாது. இது ப்ரஷ்ஷிங்க்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தான். சரி, இப்போ என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டா டீத்தை டேமேஜ் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு சில ஃபுட்ஸ்லாம் டீத்தை டேமேஜ் பண்ணும். அது என்னென்ன ஃபுட்ஸ்னால் டீ, காஃபி இது ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும் போது தான். மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று எடுக்கிறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்டெயின்ஸ் ஏற்படாது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறதுனால டீ, காஃபி இது பல்ல டேமேஜ் பண்ணும். ரெண்டாவது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் லைக் கொக்கோ கோலா, பெப்சி, தம்ஸ் அப் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது கூட டீத் எனாமல் பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கி ஸ்வீட்ஸ். ரொம்ப ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடும் போது பல்ல போய் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் கூட பல்ல டேமேஜ் பண்ணும். நாலாவது, பேக்கேஜ்டு ஜூஸஸ். இப்போ ஃப்ரெஷ் ஜூஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜ்டு ஜூஸஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜூஸஸ் எடுக்கும் போது கூட அது பல்லுடைய எனாமலை பாதிக்கும்.
ஸோ இவங்க எல்லாம் ஸ்டெயின்ஸ் ப்ளஸ் ஆசிடை கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் தான் என்னன்னா, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சீஸ் கியூபை வாயில் போட்டு நல்லா சூ பண்ணிங்கன்னா போதும், அது ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக ஃபார்ம் ஆகும். வெறும் சீஸ் மட்டும்தான் நேச்சுரலாக க்ளீன் பண்ணுமா, வேற எந்த ஃபுட் ப்ராடக்ட்டும் க்ளீன் பண்ணாதான்னா இருக்கு. ஆப்பிள், கேரட், கியூக்கம்பர், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் நேச்சுரலாக எடுக்கும் போதும் டீத்லாம் க்ளீன் ஆகும். ஆப்பிள் எடுக்கும் போது அது ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பாக ஆட் பண்ணும். கேரட் சாப்பிடும் போது டீத் மேலே இருக்க பிளேட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். கியூக்கும்பர் எடுக்கும் போது அது மவுத்தை ஹைட்ரேட்டடாகவும் க்ளீனாகவும் வச்சுருக்கும். ஸ்ட்ராபெரி எடுக்கும் போது அதில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை பல்ல ஒயிட்டாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். பட் இதெல்லாம் டெம்பரரி தான், நாட் பர்மனெண்ட். சரி, இப்போ யாரெல்லாம் சீஸ் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்தால் சீஸ் எடுக்கக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ணணும். கிட்ஸுக்கு ப்ராசஸ்டு சீஸ் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் சீஸ் தான் ஆல்வேஸ் தி பெஸ்ட். ஸோ கைஸ், டீத் ஒயிட்டாக இருக்கணும்னா எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது. டெய்லி ரொட்டீனில் ஸ்மால் ஹேபிட்டாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சீஸ் மாதிரி சிம்பிள் ஃபுட் யூஸ் பண்ணாலே எனாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரெயின்ஸ் கம்மியாயிடும், அண்ட் ஸ்மைல் ரொம்ப ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.